தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் தமிழர் திருநாள் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது என்று நம்புகிறேன். இந்த தைத்திருநாளில் நாம் எல்லாரும் குறைஞ்சபட்ச ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கடந்த காலங்களில் இருந்தது மாதிரியாது இனியும் நம்ம அப்படி பயணிக்க முடியாது, வாழ முடியாது. காலம் என்னென்னா, காலம் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தாமல் விட்டுறோம். ஈழத்தில் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேரை கொன்று குவித்த போது நாம் வேடிக்கை பார்த்தோம், கத்துன்னு கதறோம். ஆனால் நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லாதனால நம்மளால் எதையுமே செய்ய முடியல. கத்துனோம், கதறினோம், அழுதம், துடித்தோம். ஆனால் அந்த கொலைகளை தடுத்து நிறுத்தவோ அல்லது தள்ளி போட கூட நம்மளால் முடியலை. காரணம் என்னென்னா, அதிகாரம் இல்லை. தமிழர் கையில் எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் எந்த அதிகாரம் இல்லாத போது காலப்போக்கில் நமது மொழி, நமது பண்பாடு, நமது இனம் எல்லாமே முற்றும் முதலுமாக அழிச்சிட்டு இங்கே வேறு ஒரு அடையாளம் நிறுவுறதுக்கு வழிவகைத்திரும் காலம். அதனால் இந்த தமிழர் திருநாள் தைத்திருநாளில் 2024 தமிழர்கள் அனைவரும் நமது வரலாறுகளையும், நமது மொழியையும், நமது இனத்தையும், நமது கலாச்சார பண்பாடுகளையும் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். ஒருவர் அதுவே பணியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மால் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்க முடியும் என்றால் எழுதுங்கள், பேச முடியும் என்றால் பேசுங்கள், செயல்பட என்றால் செயல்படுங்கள். காலத்தில் அது மாதிரி நாம் செய்தால் மட்டுமே நமது கலாச்சார பண்பாடுகளை, நமது இனத்தை, நமது மொழியை பாதுகாக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் அற்ற அடையாளமாக மாறி போய் நிற்குது. இன்னும் ஒரு அரை நூற்றாண்டோ அல்லது ஒரு நூற்றாண்டோ கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது தமிழர் நிலமாக இருக்காது. எல்லாரும் வாழட்டும், நம்ம அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை, அதை நிராகரிக்கவும் இல்லை. ஆனால் தமிழர் நிலத்தை தமிழர் ஆள்றதான் சரியாக இருக்கும். அதனால் நாம் இனி வருங்காலங்களில் அதற்கான வேலைகளை செய்யணும். எந்த ஒரு மாநிலத்திலையும், எந்த ஒரு நாட்டிலையும் உங்கள் இனம் எந்த இனம், எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்கிறது கேள்வி யாராலும் கேட்டுட்டு ஒரு பேட்டியிலிருந்து தப்பிச்சு போயிட முடியாது. ஆனால் கடந்த காலங்களில் அது மாதிரியான கேள்விகளை அண்ணன் சீமானிடமும், ஐயா மணியரசனிடமும் மற்றும் தமிழ் தேசியரிடமும் மிக எளிதாக கேட்டு விடுகிறார்கள். பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் அவரவர் மாநிலங்களை அவரவர் அந்த மாநிலத்தின் பூர்வகுடி மக்கள் ஆளும்போது தமிழ்நாட்டை மட்டும் மற்றவர்கள் ஆளுவதற்கு நாம் வழிவு செய்து விட்டோம். அதன் விளைவு இன்று நமது அடையாளங்கள், நமது வரலாறுகள் மறைக்கப்பட்டு வருகின்றன. ஆதலால் அன்புக்குரியவர்களே, இந்த மொழிக்காக, இந்த இனத்துக்காக இனி வரும் காலங்களில் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக நான் புதிய வலையொலி ஒன்று தொடங்க இருக்கிறேன். அந்த வலையொலி மூலியமாக தமிழர்கள் வரலாறுகளையும், தமிழர் கலாச்சாரங்களையும், தமிழர் ஒற்றுமைக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன். அதற்கு உங்களுடைய ஆதரவும் வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.